செக்ஸ்ன்றது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது, அது கெட்ட விஷயமும் கிடையாது. ஆனால் நம்மளில் இன்னைக்கு பல பேர் செக்ஸை பற்றி வெளியே பேசுகிறதுக்கே ரொம்ப தயங்குறோம். செக்ஷுவல் லைஃபுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை வெளியே பேசினா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோன்னு ரொம்ப கூச்சப்படுறோம். ஆனால் செக்ஸில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தாம்பத்திய உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால இன்னைக்கு உங்கள் சந்தேகங்களை தீர்க்கவும், அதுக்கப்புறம் செக்ஸ் லைஃப் அப்படின்னா என்னன்னு பற்றியும் முழுசாக தெரிஞ்சுக்க நம்ம பிரபல செக்ஸாலஜி டாக்டர் அருண் பிரகாஷ் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு திருமணமான ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் முழுமையான ரொம்ப டீப்பாக ஒரு தாம்பத்திய உறவு இருக்கா, இல்லை ஒரு ஆணோ பெண்ணோ இன்னையோட சுச்சுவேஷனில் அவங்களுக்குள்ள முழு செக்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இல்லைம்மா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இன்னைக்கு செக்ஸில் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான உலகத்தில் செக்ஸில் ஆணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பெண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது, ஒரு விமனுக்கு இருந்தால் ஒரு மென்னுக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி. ஒர்க் டென்ஷனு, ஏர்லியராக கிளம்புறாங்க, லேட் நைட்டில் வீட்டுக்கு வர்றாங்க, அவங்களுக்குள்ள ஒரு புரிதலே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அந்த மாதிரி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி யாருமே முழுமையாக திருப்தி அடைகிறதில்ல. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, ஒரு புரிதலே கிடையாது. இன்னைக்கு 100% பேர் செக்ஸ் லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற முக்கிய பிரச்சனைக்கே காரணமே. டாக்டர், இப்போ ஒரு ஆணும் சரி பொண்ணும் சரி செக்ஸில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப நேரம் செக்ஸில் ஈடுபட முடியல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவங்க நீண்ட நேர தாம்பத்தியத்துக்கு என்ன ஒரு தீர்வு? இப்போ செக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களுக்குமே பொதுவானது, ஹியூமன் பீயிங்க்கு ரொம்ப முக்கியமானது. முதல்ல செக்ஸில் ஈடுபடணுன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளார வரணும். அந்த மைண்ட் செட் இருந்தாலுமே இப்போல்லாம் அவங்களால செக்ஸில் ஈடுபட முடியறதில்ல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கு ஆண்குறி வீரியம் இல்லாமல் இருக்குது, விந்தணும் சீக்கிரம் வெளியாயிடுது, ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப லோவாக இருக்குது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ். அவங்க ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறதே கிடையாது. இதோட விளைவு தான் தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் அவங்களால ஈடுபட முடிய மாட்டேங்குது. பட் இது எல்லாத்துக்கும் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்குது. அதுதான் நம்மளுடைய மிலாலோர் காமபிரபா. இந்த காமபிரபா மருந்து ஆண்மை பலத்தை வீரியமாக்கவும், தாம்பத்தியத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறவங்களுக்குமே ஒரு புது ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். இதனால் அவங்க நீண்ட நேர தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியும். அவங்க எதிர்பாராத எல்லையெல்லாம் இன்பத்தை அடைய முடியும். நம்ம காமதேவன் தந்த மருந்து தான் இந்த காமபிரபா.